அப்படின்னு கண்ணு சுத்துல வரும் பாத்துக்கோ. எனக்கு 16 வயசு ஆயிடுனா அரும்பு மீசை முளைக்கும். அதுக்கு தான் சொன்னேன். அரும்பு மீசை முளைச்சிட்டா சரி அந்த பையன் குறும்பு பார்வை பாப்பான், அவன் மனசு ஒரு நிலையில இருக்காது. அப்ப அலை வாஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு மேல என்ன படிச்சாலும் மண்டையில ஏறாது. எனக்கு 50 வயசுக்கு மேலதான் அதை படிக்கட்டுமா, குடத்தை அடிச்சிடட்டுமா, இல்ல உடுக்க அடிச்சிடட்டுமா, இல்ல சில்லி அடிச்சிடட்டுமா? 50 வயசுக்கு மேல என்ன வருது? இன்னும் எனக்கு கை வருமா? இதெல்லாம் நடக்கக்கூடிய ஆசைப்பட்டாலும் ஆசை இருக்கு, அரசால யோகம் இருக்கு, உனக்கு எருவ மாடு மேய்க்க. 60 வயசுக்கு மேல நீ இப்படி ஆசைப்பட்டா நடக்கக்கூடிய காரியமா? மனுஷனுக்கு என்ன இருக்கத்தான் செய்யும். அதுக்குத்தான் சொல்லுதேன், ஏழ மாட்டாதவனுக்கு ஏழு கொண்டாட்டியா. 16 வயசுக்குள்ள நல்ல கல்விகளை கற்கணும். சரிதானே? மூகட்டா எத்தனை? மூகட்டா 24. 24 வயசுக்குள்ள பொண்ணை பார்த்து பையனை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடணும். முடிக்கணும். அதுக்கு மேல இருந்தோம்னா பொண்ணும் கிடைக்காது. வயசாகி போச்சு. ஏற்கனவே இப்ப பொண்ணுக்கு தட்டுப்பாடா இருக்கு பாத்துக்கோங்க. தட்டுப்பாடுதான். நம்ம உள்ள காலத்துல எப்படி தெரியுமா வரும்? முன்னால எல்லாம் பொண்ணுக்கு நகையை போட்டு பணம் கொடுத்து பிள்ளைய கட்டி கொடுத்தாங்க. நம்ம மாப்பிள்ளைக்கு பொண்ணு வேணும்னா நகையை போட்டு பணத்தை கொடுத்து கூட்டிக்கிட்டு வர வேண்டியது. அதாவது இப்ப எதற்காக அப்படி இருக்கு தெரியுமா? எந்த பெண்கள் எந்த குழந்தையை எடுத்துக்கிட்டாலும் கல்வியை கற்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு குழந்தைகளும் அதாவது எம்காம், பிகாம், என்ன எம்பிபிஎஸ் இப்படி எல்லாம் டிகிரி படிச்சிருக்கோம். இவர் என்ன இவாரு படிப்பு இல்லாம ரோட்ல சுத்திட்டாலே இவர் கட்டி கொடுப்பாங்களா? அதே மாதிரி ஆண்களும் அதே மாதிரி டிகிரி படிச்சா தான் கட்டி கொடுப்பாங்க. சரி இல்ல பொண்ணு பாக்கிறதுக்கு சரிதான். சரி ஆமையா. அதுக்கப்புறம் பெண்களை வந்து கொஞ்சம் பெருத்து போச்சு. சரி நிறைய பெண் பெருத்து போச்சு. ஆமா இப்போ அதே மாதிரி பெண்ணு குறைஞ்சு போச்சு. அதனால மூகட்டா 24 வயசுக்குள்ள கல்யாணத்தை முடிக்கணும். 4 எட்டா எத்தனை? 32. 32 வயசுக்குள்ள குழந்தையை பெற்று எடுக்கணும். 5 எட்டா 40. 40 வயசுக்கு உள்ள நம்மளால எவ்வளவு வேலை பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா உழைக்கணும், நல்லா சேர்த்து வைக்கணும். 40 வயசுக்கு மேல ஏன் 40 வயசு சொன்ன தெரியுமா? 30 வயசு 35 வயசுக்கு உள்ள வரைக்கும் நம்ம உடம்பு நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும், எதை கொடுத்தாலும் திங்கு, என்ன வேலை பார்த்தாலும் அது ஏத்துக்கிடும். 35 வயசு 40 வயசுக்கு மேல இந்த உடம்பு என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்ம கேட்டு நடக்கணும். 40 வயசு வரைக்கும் உழைக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்ல சரக்கு அடிக்கணும். 40 வயசு வரைக்கும் அனுபவிச்சிடணும். சொல்லுவாங்க என்ன மாதிரி அனுபவிச்சவங்க எவனும் கிடையாதுடா. எதுக்கு என்னவும் சம்பாத்தியம் பண்ணிருக்கியா? போடா போ பைத்தியார் பேரு. நான் கவர்மெண்ட்டுக்கு சீட்டு கட்டி இருக்கேன்டா. அதாவது நீ சொன்ன மாதிரி 40 வயசுக்குள்ள ஆண்டு அனுபவிச்சிடும் நினைச்சுக்க 40 வயசுலயே தெக்க போயிருவ. உங்களை மாதிரி 2 பேரும் விவரம் கட்டவங்க தான் சம்பாத்தியம் பண்ணி வைப்பாங்க. சம்பாத்தியம் பண்ணி வச்சு என்னையா என்ன செய்யணும் கேட்டேன். என்ன மாதிரி அனுபவிக்கணும். சரி அவர்கிட்ட என்ன தெரியுமா அனுபவிச்சு சேர்த்து வச்சிருக்காரு? வயத்துக்கு அல்சரு. சரிதானா? வயத்துக்கு அல்சர் சேர்த்து வச்சிருக்காரு. தெம்பா நிக்கிறதுக்கு ஒத்தையில நிக்க முடியாது, கூட ஒரு ஆள் வேணும். சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, தூங்கணும்னு சொன்னா தூக்க மாத்திரை போடணும். இவ்வளவு வச்சிருக்காரு, சொத்து சோமா சேர்த்து வச்சிருக்காரு. உன்னைய மாதிரி அனுபவிச்சா நல்லா இருக்கும் பாத்துக்கோ. கேப்பாங்க நீ எல்லாம் ஒரு அப்பனால நீ எல்லாம் என்ன பெத்து வளர்க்கணுமா? எனக்கு சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கியால. அதனால 40 வயசுக்குள்ள நல்லா உழைக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா சேர்த்து வைக்கணும். 5 எட்டா 40, 6 எட்டா 48 வயசுக்கு உள்ள நம்ம பெத்த பிள்ளைகளுக்கு நல்ல பொண்ணாவோ பையனாவோ பார்த்து சம்பந்தம் பேசி முடித்து அந்த பிள்ளைகளுக்கு பேரம் பேத்தி எடுத்து அதை நல்லா தூக்கி கொஞ்சி விளையாடணும். ஆமா. 6 எட்டா எத்தனை? 7 எட்டா 56 வயசா? அப்ப 56 வயசுக்குள்ள 7 8க்குள்ள ஏகதலம் போகணும். நீ சொன்ன வரைக்கும் போதும்யா. நான் வந்து பேச்சியம்மா டீச்சர்ட்ட படிச்சேன். அதனால எனக்கு கவனமா சொல்லி கொடுத்தாங்க.
அதனால 56 வயசுக்குள்ள எங்கெங்க சிவ ஆலயம் இருக்கோ பெரிய பெரிய ஆலயத்துக்கு போய் நல்ல என் பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு நல்ல வாழ்க்கையை கொடு, நல்ல நிம்மதியை கொடு அப்படின்னு சாமியை போய் கும்பிடணும். அதுக்கு மேல 64 வயசாச்சுன்னு வைங்க, அதுக்கு மேல இருக்கவே கூடாது. ஏன் இருக்க கூடாதுன்னு சொன்ன தெரியுமா? அதாவது நம்மளே பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம உடம்பு தெம்பா இருக்கிறது வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு இருக்கும். என்னைக்கு நம்ம உடம்புல சீக்கு நோயின்னு ஒண்ணு வருதோ அன்னையோட நமக்கு மதிப்பு இருக்காது. கொஞ்ச நாளைக்கு பாப்பா, 1 வருஷம் பாப்பா, ஒரு 2 வருஷம் பாப்பா, கிழட்டு சனிய போய் சேருதா அப்படின்றவா பிறச்சீன்னு போயிரும். அதனால நம்மளை பார்த்து கொள்ள வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு இருக்கும். நம்மளை பார்க்க ஒரு ஆளு வேணும் என்னைக்கு இருக்கோ அன்னையோட போயிரும். அதுக்குத்தான் எங்க தாத்தா எப்பவும் பேக்கல நார்மலும் கயிறு வச்சிருக்காரு. கண்டிப்பா வச்சிருப்பேன். ஆமா, முடியலன்னா என்ன முடியும்? அதனால என் மன்னா இந்த வயசுல நமக்கு பிள்ளை இல்லையே, நம்ம எந்த வயசுல பிள்ளை இருக்க போகுது? அப்படி என்று நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி எங்கனவா ராஜவண்ணா, எங்கனவா ராஜமன்னா, எனக்கு வைத்த பிராணனா உங்க தேவி நாகக்கண்ணி, இதனால இது வரைக்கும் என்ன பாவம் நாம செய் ஆவை அடித்து அரை கொடுமை செய்து வைத்தாதோட அடைக்கல வயிறெறிய செய்து ஓட்ட நாளை மறக்கா ஓட்ட அந்த தோசவும் பட்டற நல்லதில பதரை கலந்தேனா பிச்சை என்று வந்தவரை பிறகு வர சொன்னேனா தாயில்லா பிள்ளையை ஓங்கி தலையில் அடித்தேன், மாதாயில்லா பிள்ளையை மண்டையில கொட்டிட்டேன், வட்டிக்கு வட்டி வாங்கி உண்ட தோசவும் கார வட்டி போட்டல கடை வயிறு நிறைத்ததும் கண்ணுக்கு பாலிடாமல் கறந்து நான் உண்டிட்டேன். ஒரு பாவம் செய்யலையே, ஒரு பாவம் செய்யலையே அண்ணா, ஒரு குழந்தை நமக்கு ஒரு பாவம் செய்யலையே. அண்ணா ஒரு பாவம் செய்யலையே, ஒரு குழந்தை நமக்கு இல்லை, ஆணுக்கு ஆணும் இல்லை, அடுக்கலைக்கு பெண்ணும் இல்லை. ஏ மன்னா நாகராஜா, ஆவை அடித்தேனா அறக்கொடுமை செய்தேனா, நான் வைத்தாருடைய அடைக்கலத்தை பாவி நான் வயிறெறிய செய்து விட்டேனா, ஓட்ட நாளை மரக்கால் கொண்டு யாருக்கும் போட்டு அளந்தனா, நான் வட்டிக்கு வட்டி வாங்கி யாருக்கிட்டையும் வாங்கி தின்றுப்பனா, கார வட்டி போட்டு என் கடை வயிறை நான் நிறைத்தது உண்டா மன்னவா? பிச்சைக்கு வந்தவரை பிறகு வர சொன்னேனா, நான் எந்த பாவமும் செய்யலையே, பிறகு ஏன் எனக்கு குழந்தை இல்லை? ஆணுக்கு ஆணும் இல்லை, அடுக்கலைக்கு ஓர் பெண்ணும் இல்லை. நமக்குன்னு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தாம்னு வைங்களேன், அரண்மனையில என்ன வேலை இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அரண்மனைக்கு காவலா இருந்து பாப்பா. ஆமா, ஆம்பளை பிள்ளை இருந்தா அரண்மனைக்கு காவலா இருப்பா. ஒரு பெண் குழந்தை இருந்தா என் அடுக்கலையில என்ன வேலை இருக்கோ, அம்மாவுக்கு அடுத்து என்ன வேலை இருக்கோ அந்த பொட்ட பிள்ளை நின்னு வேலை பார்க்கும். இந்த அம்மா ஒரு சாப்பாடு பொங்குனா அந்த புள்ள ஒரு குழம்பு வைக்கும், கூட்டு வைக்கும். இவ சோப்பு போட்டான்னு வையி அந்த புள்ள அலசி காய போட்டுருவா. இந்த அம்மா ஒரு வீட்டுல வேற ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான்னா அவ முடிக்கத பாத்தியா? நீ சும்மா இருக்கலன்னு வையே அடி. அப்போ பெண் குழந்தை இருந்தா அம்மாவுடைய கை வேலைய மாத்தும். ஆம்பளை பிள்ளை இருந்தா எதைவான் தெரியுமா? ஆம்பளை பிள்ளை இருந்தா என்ன செய்வான்?
அப்பா பார்க்க வேலையை பின்னாலே பாப்பான். பிறந்தாலும் பார்த்துட்டு வருவான். நல்ல அப்பாவா இருந்தாருன்னா அப்பா கொஞ்சம் யோக்கியமா இருந்தாருன்னு வையி, அவர் ஒரு பூ வியாபாரம் பார்த்தா அந்த பிள்ளை கொஞ்சம் பூ வியாபாரத்துக்கு உதவி பண்ணுவான். அவர் ஒரு டீ கடை போட்டு அந்த பிள்ளை ஒரு வடையாவது போடுவான். யோக்கியரா இருந்தா